உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த அம்மா சூசைட் பண்றதுக்கு முன்னாடி எழுதி வச்ச லெட்டர் பிரகாரம் பார்த்தா அந்த அம்மாவோட பையனும் மருமகளும் சந்தோஷமா இருக்கணும், அவங்களுக்கு நடுவுல இந்த அம்மா இருக்கக்கூடாதுன்னு தான் சூசைட் பண்ணிருக்காங்க சார். அந்த லெட்டரை வச்சு மட்டும் அந்த அம்மா யார் எப்படின்னு கண்டுபிடிப்பீங்க? பெத்த அம்மா இப்படி துரத்தி விட்டுட்டு அப்படி என்னதான் பொண்டாடி கூட சந்தோஷமா இருந்து தொலைக்க போறாங்கன்னு ஒண்ணுமே தெரியல டாக்டர். ஓகே டாக்டர், நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. லீகலா நான் என்ன பண்ணணுமோ அதை பண்றேன் சார். ஐசியூ எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட்ல போங்க. என்ன வேணும் சார்? ஒரு அம்மா சூசைடுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதான் பார்க்கலான்னு. நீங்க அந்த அம்மாக்கு என்ன வேணும்? இல்ல இல்ல, எங்க அம்மாவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காணாம போயிட்டாங்க. ஸோ அதான் அவங்களான்னு. உங்க அம்மாக்கு எத்தனை வயசு சார் இருக்கும்? 56 சிஸ்டர். நேத்து ஒருத்தவங்க அட்மிட் ஆனாங்க, இன்னைக்கு அவங்கள நார்மல் வார்டுக்கு மாத்திருக்கோம். வந்து அவங்களான்னு பாருங்க. வாங்க. வாங்க சார். இவங்களான்னு பாருங்க சார். என்ன சார், இவங்களா சார்? இல்ல சிஸ்டர், இவங்க இல்ல. சரி சார், ஓகே, நீங்க கிளம்புங்க. ஒரு அம்மா சூசைட் ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லி அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆதி, நீங்க ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்க? அம்மா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க ஆதி. இல்ல, டாக்டரும் எஸ்ஐயும் பேசிட்டு இருந்ததை கேட்டப்போ அந்த அம்மா எழுதி வச்சிருந்த லெட்டர் அப்படியே நம்ம 2 பேரை பத்தி எழுதின மாதிரியே இருந்துச்சு. ஆனா அவங்க யாருன்னு போய் பார்த்தேன். அவங்க நம்ம அம்மா இல்லைன்னு தெரிஞ்சாலும் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இங்கதான் அவங்க எங்கேயோ இருக்காங்கன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அவங்க இங்க பக்கத்திலே இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆதி, நீங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன். எத்தனை தடவை கால் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப் தான் வரப்போகுது. அதை கேட்டு கேட்டு நான் ஏற்கனவே உடைஞ்சு போயிட்டேன். இல்ல, அவங்க இங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதில்ல? நீங்க ஒரு தடவை கால் பண்ணி பாருங்க. சார், போன் வருது சார். அப்படியா? குடு. பாரதி, ரிங் போகுது. யோ, அந்த அம்மா பையன் தான் கால் பண்றான். ஹலோ ஹலோ அம்மா. ஹலோ அம்மா. ஹலோ அம்மா, கேக்குதா? சார், நான் உங்க அம்மா இல்ல, துறையூர் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் சார். ஹலோ அம்மா. அம்மா, ஏம்மா அமைதியா இருக்கீங்க? அம்மா ப்ளீஸ்மா பேசுங்கம்மா. சார், சார் நான் பேசுறது கேக்குதா இல்லையா? அம்மா அம்மா ப்ளீஸ்மா பேசுங்கம்மா. ஆதி, கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ அம்மா. அம்மா, அம்மா நான் பேசுறது கேக்குதா? ஹலோ மா. ஹலோ ஹலோ. ம்,
என் குரலை கேட்ட உடனே கட் பண்ணிட்டாங்க ஆதி. என்னையா போன் ஆஃப் ஆயிடுச்சு? நாம பேசுனது உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். என் வண்டியில சார்ஜர் இருக்கும், போய் எடுத்துட்டு வாயா. ஓகே சார். ஓ, அம்மா பேச மாட்டாங்களா? அப்படிலாம் நினைக்காதீங்க ஆதி. அவங்க கண்டிப்பா பேசுவாங்க. அவங்களுக்கு கோவம் என் மேல தானே. என் குரல் கேட்டுதான் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாவத்தெல்லாம் நான் எங்க போய் கழுவ போறேன்னு தெரியல. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க. அம்மா. ஹலோ மிஸ்டர் ஆதியா? ஹலோ கேக்குதா? ஆதியா? ஆமா சார். நீங்க? நான் இன்ஸ்பெக்டர் பிரதீப் பேசுறேன். சொல்லுங்க சார். நீங்க உடனே கிளம்பி துறையூர் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. சார் நான் இப்பதான் அங்கிருந்து வந்தேன். அப்படியா? அப்படின்னா கொஞ்சம் இமீடியட்டா வாங்க. சார் எங்க அம்மாவுக்கு என்னாச்சு சார்? நேர்ல வாங்க சார், சொல்றேன். சார் ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லையே. ஆதி நேர்ல வாங்கன்னு சொல்றேன்ல, ப்ளீஸ் நேர்ல வாங்க சார். ப்ளீஸ் ஆதி நேர்ல வாங்க சொல்றேன். சரியா இருக்கா? ஆமா சார். பாத்துக்க. ஓகே சார். சார். சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தீங்கல்ல, நான் தான் சார் ஆதி. சார் சரியா அம்மா எங்க சார்? அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஆதி, அம்மா உன்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போக போறா ஆதி. இது உன் கைக்கு கிடைக்கும் போது அம்மா இருக்க மாட்டேன். சின்ன வயசுல உன்னை நான் ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது என்னால அதை தாங்க முடியாம நான் அழுதுகிட்டே இருப்பேன். ஆனா இப்ப உன்னை விட்டு நான் நிரந்தரமா போக போறேன்னு நினைக்கும் போது என்னால என் அழுகையை அடக்க முடியல. ஆதி, அம்மா எங்கேயும் போகல. பாரதியோட வயித்துல குழந்தைய வந்து பொறப்ப. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என் மேல உனக்கு இருக்கிற பாசம் என்னைக்குமே பாரதி மேல கோவமா மாறிடக்கூடாது. அம்மா போற ஆதி, உன்னை விட்டு ரொம்ப தூரம் போற. இனிமே திரும்ப வர முடியாத இடத்துக்கு நான் போற ஆதி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.